எபிசோட் 54ல பார்த்தீங்கன்னா, எடுத்தோனே நம்ம ராஜ்சேகருங்க. அவர் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டு இருப்பாரு தெரியுமா? இந்த டோர்னமெண்ட்ல ஏதாவது சேடான பேக்கிரவுண்ட் இருக்கிற ஒரு பிளேயர வந்து நீ சூஸ் பண்ணு. நம்ம டீம்ல வந்து நம்ம எடுத்து அவங்கள ஒரு நல்ல பிளேயரா கொண்டு வரணும். அப்பதான் நம்ம மேல ஒரு மரியாதை வரும்லாம் பேசுவார் தெரியுமா? ஸோ அது ரிலேட்டடா அவர் சொல்றாரு. எல்லார் மேலயும் ஒரு கண்ணு வச்சுக்கோ. அந்த மாரி யாரையாவது பார்த்த அப்படின்னா டக்குன்னு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. அண்ட் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, நம்ம தியோ வந்து மாதயன் கிட்ட போய் பேசுறாங்க. அந்த சீன் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதாவது ஆப்போசிட்ல விளையாடிட்டு இருக்க அந்த 2 டீமுக்குள்ளார பயங்கரமா ஆர்குமெண்ட் போகும். ஸோ அத பார்த்துட்டு நின்னுட்டு இருப்பாரு. அண்ட் தியோ மாதயன்ட்ட போயிட்டு என்னோட சிச்சுவேஷன் நல்லாவே புரியுது. உனக்கு எல்லாமே வந்து ஈஸியா ட்ரிகர் ஆயிரும். ஆனா நீ ட்ரிகர் ஆயிடாத அப்படிங்கிற மாரி அவங்க சொன்னது. அண்ட் மாதயன் பார்த்தீங்கன்னா எனக்கு பயமா இருக்கு அப்படிங்கிறத அவர் சொல்வாரு. அண்ட் அதுக்கேத்த மாரி இவங்க கன்வின்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த சீன் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் எபிசோட்லயே பார்த்திருப்போம். இவர் கேப்டன் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேலுவை வந்து கேப்டன் அப்படின்னு ஆக்கியிருப்பாரு. ஸோ அந்த பிரச்சனை பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ரிஷி வேற ஆடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட இடத்துல வந்து இன்னொருத்தரை போட்டு ஆட சொல்றாங்க. அண்ட் நமக்கே தெரியும் ரிஷி வந்து பயங்கரமா பேட் பண்ணுவாங்க. மாதயன் பார்த்தீங்கன்னா இமீடியட்டா கோச்சுக்கு அகேன்ஸ்டா வந்து இல்ல நீங்க எடுக்கிற டிசிஷன் தப்பு. நம்ம வந்து ரிஷியை தூக்கக்கூடாது அப்படிங்கறத கிளியரா சொல்லுவாரு. ஆனா இப்பதான் அவர் கேப்டன் இல்லையே. ஸோ உடனே இவர் வந்து கேப்டன் வேலு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டோன்னா அவர் நீங்க சொன்னா கரெக்டா தான் சார் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. சரி ஓகே இப்போ ரிஷியவும் தூக்கிட்டாங்க, மாதயனும் கேப்டன் இல்லாம ஆக்கிட்டாங்க. இது பார்த்தாதுன்னு ரிஷியோட அப்பா வேற ஒரு பக்கம் கால் பண்ணி எப்பப்பா நீ ஆடுவ நான் வந்து பாக்குறேன்னு அவரு வேற ஒரு பக்கம் நிலைமை புரியாமட்டு இருப்பாரு. ஸோ இப்போ உள்ள ஃபீல்டுக்கு போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மாதயன் வந்து பயங்கரமா பேட்டிங் பண்ணி அந்த டீமே வந்து அவர் தான் காப்பாத்திட்டு இருப்பாரு. அண்ட் அங்கதான் வந்து மறுபடியும் இந்த ட்ரிகர் பண்ற டெக்னிக்கை யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோச் நட்ராஜ் பாத்தீங்கன்னா வந்து அவங்க அம்மாவை உள்ள இழுத்து இந்த மாதிரி வந்து உன்னை ட்ரிகர் பண்ணா இந்த அளவுக்கு நீ அக்ரெசிவா ஆடுவேன்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா முன்னவே உங்க அம்மாவெல்லாம் நான் கூட்டிட்டு பண்ணேன்ற மாதிரி இவர் பேசுறது. அண்ட் அங்க இருக்கவங்களாம் கூட பாத்தீங்கன்னா இப்படி வச்சுக்காதரா உன்னை அக்யூஸ்ட் நினைச்சு உள்ள கொண்டு போய் உங்க அப்பா மாதிரி ஜெயில போட்டுற போறாங்க அப்படின்னு சொல்றது. ஸோ உங்க அப்பா பத்தியும் அம்மா பத்தியும் திரும்ப திரும்ப எல்லாரும் இழுத்து பேசிட்டே இருக்கிறது. ஆஸ் எக்ஸ்பெக்டட் அவர் உள்ளார போய் பேட் பண்றப்போ இமீடியட்டா வந்து அவுட் ஆயிடுறாரு. அண்ட் அதுக்கப்புறமா வந்து மாதயன் பயங்கரமா வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறப்போ நம்ம ரங்கன் போய் பேசினது, நீ வந்து இப்போ வந்து உன்னோட பேட்டிங் முடிஞ்சிருச்சு, நீ எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணதெல்லாம் ஃபீல்டோட போகட்டும், இப்போ நீ என்ன ஃபீல் பண்றியோ அதை அப்படியே காட்டு, கோவம் வந்தா கத்து, அழணும்னா அழுதுரு அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னதெல்லாம் நல்லா இருக்கும். ஆனால் அந்த இடத்துல மாதயனும் பார்த்தீங்கன்னா பயங்கரமா பிரேக் டவுன் ஆகி அழுது நான் என்ன சார் பண்ணேன், எங்க அப்பா அம்மா அப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக ஏன் எல்லாரும் என்னையும் இப்படி டார்கெட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னது. ஸோ அந்த ஓவரால் சீன் வந்து நல்லா இருந்ததுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மணி இருக்காரு தெரியுமா, அவர் இந்த பக்கம் அப்படியே கியூட்டா பண்ணி ஏதோ பண்ணிட்டு இருப்பாரு. அண்ட் தூரத்துல இருந்து ஒரு பொண்ணு பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ஆங்கர் அகாடமியில் இருக்கிற ஒரு பொண்ணு தான் நினைக்கிறேன். சார் கியூட்ல அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அவங்க அந்த பக்கம் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் அதை பார்த்துட்டு நம்ம தங்கமோட மூஞ்சி பார்க்கணுமே அப்படியே சுருங்கி போயிடும். ஸோ இந்த எபிசோட் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா வந்து இந்த பாய்ஸ் வந்து மேட்ச் ஆடுறாங்க. ஐ திங்க் நெல்லை டீம் நினைக்கிறேன். ஸோ அவங்க வந்து அதில் வந்து ஃபைனலாக தோத்து போயிடுறாங்க. ஏன்னா நம்ம கேப்டன் அதாவது எக்ஸ் கேப்டன் மாதயன் சொல்றது எதையுமே வந்து இந்த கோச்சும் வேலுவும் கேட்கவே இல்லை. ஸோ அவங்களோட ஸ்ட்ராட்டஜி எதுவுமே ஒர்க் ஆகவே இல்லை. ஸோ டீம் பார்த்தீங்கன்னா பயங்கர தோத்துருது. அதுக்கப்புறம் நம்ம ராஜசேகர் வேற ருக்மிணி கிட்ட போயிட்டு பாய்ஸ் டீமுக்கே இந்த நிலைமைனா கேர்ள்ஸ்லாம் பாவம் மேம் நீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அவரு ஒரு பக்கம் வந்து ட்ரிகர் பண்ணி விட்டுட்டு இருப்பாரு. ஸோ இந்த எபிசோட் பார்த்தீங்கன்னா பயங்கர விறுவிறுப்பாக தாங்க போச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க, ஒருவேளை இந்த டோர்னமெண்ட்டுக்கு அப்புறமா இந்த நட்ராஜை வந்து தூக்கிடுவாங்களா, ரங்கனை வந்து 2 டீமுக்குமே நீங்களே கோச் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களா என்னமோ அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீலிங் எனக்கு வருது இவர் பண்ற வேலையை பார்த்துட்டு இருந்தா. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. ஸோ எபிசோட் 54ல நடந்த எல்லாத்தையுமே நம்ம ரிவ்யூ பண்ணிட்டோம். 55ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ரிவ்யூ பண்ணி தனியாக இன்னொரு வீடியோ போடுறேன், மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.